الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் நாம் சூரத்துல் பக்ராவுடைய தஃப்சீர் விளக்க உரையை சஃபூத்து தஃபாசீர் என்ற கிதாபின் மூலமாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொரு ஆயத்துகளாக நாம் வரிசையாக பார்த்து வந்தோம். அதன் தொடரிலே இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய ஆயத் நம்பர் 26 29 வரை உள்ள ஆயத்தை காண இருக்கிறோம். இன்னல்லாஹ லா யஸ்தஹ்யி ஐ யத்ரிப மஸலம், அதிலிருந்து வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம் என்பதாக, அதாவது 26வது ஆயத்தான இன்னல்லாஹ என்பதில் ஆரம்பித்து 29ஆம் ஆயத்தின் முடிவான வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம் என்ற ஆயத் வரைக்கும் நாம் காண இருக்கிறோம். அதை தொடர்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இன்னல்லாஹ லா யஸ்தஹி என்ற ஆயத்திலிருந்து அதனுடைய விளக்கங்களை, அதனுடைய தஃப்சீரை இதற்கு முன்பாக நாம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஆயத்துகள் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை பார்த்து விட்டோம். அதாவது சென்ற பாடத்திலே தொடர்பு, அகராதி, இறங்கிய காரணம் என்பதாக 3 விஷயங்களாக நாம் கொண்டு வந்திருந்தோம். அதாவது தொடர்பு என்பது முந்தியுள்ள ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளும் இறங்கிய விதத்தில் உள்ள தொடர்பு என்ன, முனாசபத் இரண்டுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதை நாம் கொண்டு வந்திருந்தோம். அதற்கு பிறகு நாம் தெளிவாக தொடர்பையும் எடுத்து சொன்னோம். அல்லாஹு தாலா குர்ஆனுடைய விஷயங்களை தெளிவாக சொல்லிவிட்டு அங்கு அல்லாஹ் சவால் விட்டான். அதற்கு பிறகு சில மக்களுடைய நிலைகளை எடுத்து சொல்கிறான் என்பதாக நாம் அல்லாஹு தஆலா உதாரணம் காட்டக்கூடிய விஷயத்திலே அவர்கள் ஏளனம் செய்வதன் காரணமாக அல்லாஹ் அதற்கு விளக்கமாக ஒரு ஆயத்துக்களை இறக்கி வைத்தான். அவர்களுடைய செயல்முறைகள், நடவடிக்கைகள், அதாவது ஒப்பந்தம் மீறுதல், இது போன்ற முரண்பாடான தன்மைகள், அவரிடம் உள்ள தன்மைகளையும் அல்லாஹு தஆலா தெளிவாக எடுத்து சொன்னான். அந்த அடிப்படையிலே தொடர்பு, அகராதி, அதனுடைய பொருள் என்ன என்பதையும், அதற்கு பின்பாக அதனுடைய இறங்கிய காரணம், சபபு நுசூல், இதற்காக வேண்டி இறக்கி வைக்கப்பட்டது என்பதெல்லாம் சென்ற பாடத்தில் அல்ஹம்துலில்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டோம். இப்பொழுது அதன் தொடரிலே நாம் 28ஆம் பாடம் 28, அதில் இங்கே நாம் பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு என்னென்றால் நேர்வழியும் வழிகேடும். அதாவது இந்த ஆயத்துக்குள்ள இந்த விஷயங்கள் வருது. 4 ஆயத்துகள் பார்க்கிறோம். 26, 27, 28, 29 4 ஆயத்துகளுடைய பொருளையும் அதனுடைய விளக்கத்தையும் சஃபூத்து தஃபாசீரிலே என்ன விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு நாம் இட்டிருக்கக்கூடிய தலைப்பு நேர் வழியும் வழிகேடும். அதாவது 26வது ஆயத்திலிருந்து 29வது ஆயத்து வரைக்கும் உள்ள அந்த விஷயங்கள். நேர்வழி என்பது தெரியும், ஹிதாயத். வழிகேடு என்பது வலாலத். இவை ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானது, முரண்பாடானது. அதனாலதான் இந்த அலாமத், அடையாள குறியும் நாம் இட்டிருப்பதை பார்க்கின்றீர்கள். சரி, இப்பொழுது நாம் முதலாவது 26 29 வரைக்கும் பார்க்கக்கூடிய இந்த ஆயத் தொடரிலே 26வது ஆயத்தை காண்போம். பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ லா யஸ்தஹி, நிச்சயமாக அல்லாஹு தஆலா வெட்கப்பட மாட்டான். ஐ யத்ரிப மஸலன் மா பஊதத்தன், அதாவது ஐ யத்ரிப மஸலம் மா பஊதத்தன், அதாவது ஒரு ஈயை போன்ற, ஐ யத்ரிப மஸலம் மா பஊதத்தன், அது அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், வெட்கப்பட மாட்டான். எது விஷயத்துல? ஒரு கொசு, ஈ இல்ல, கொசு அல்லது அதை விட அற்பத்தில் மேலான எதையும் உதாரணம் காட்டக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். அப்போ யத்ரிப மஸலம் மா பஊதத்தன், அதாவது கொசுவை உதாரணம் காட்டுவதற்கு, யத்ரிப உதாரணம் காட்டுவது, மஸலன் என்று யத்ரிப மஸலன் என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் உதாரணம் காட்டுவது என்பதாக வரும். லரபல்லாஹு மஸலன் என்பதாக சூரத்து தஹ்ரீம் போன்ற ஆயத்துகள். லரப என்றால் அடித்தான் என்ற அர்த்தம் வருது. லரபுக்கு பலவிதமான அர்த்தங்கள் வரும். இந்த இடத்துல எங்க யத்ரிப என்றதோட லரப என்பதோடு மஸல் என்ற வார்த்தை சேருமோ அங்கு உதாரணம் காட்டுதல் என்பதாக வரும். குர்ஆன்ல பல இடங்கள் அதற்குரிய ஆயத்தையும் நாம் பார்க்கின்றோம். இங்க என்ன சொல்றான்? யத்ரிப மஸலம் மா பஊதத்தன், அதாவது அல்லாஹ் உதாரணம் காட்டுவதற்கு வெட்கப்பட மாட்டான். இதை கொசுவையோ, ஃபமா ஃபௌகஹா, அதை விட, இந்த லமீர் கொசுக்கு தான் போதும், அதை விட மேலான என்ன அர்த்தம்? அதை விட அற்பத்தில்,
கொசுங்கிறது ஒரு ஒரு பார்க்கும்போது ஒரு இழிவான ஒரு அற்பமான வஸ்துவாக தெரியுது அல்லவா? அதை விட அற்பமான விஷயத்தை கூட அல்லாஹ் சொல்வதற்கு, உதாரணம் காட்டுவதற்கு வெட்கப்பட மாட்டான் என்று கூறிட்டான். ஃபஅம்மல்லதீன ஆமனு, எவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, ஃபயஅலமூன, அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். எனவே அவங்க என்ன செய்வாங்க? விளங்குவார்கள், அறிவார்கள். அன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிஹிம், நிச்சயமாக இந்த உதாரணங்கள் அவர்களுடைய இரட்சகன் புறத்திலிருந்து வரக்கூடியது. அன்னஹுல் ஹக், அது உண்மையாகும். மிர் ரப்பிஹிம், அவருடைய இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய உண்மையாகும். வ அம்மல்லதீன கஃபரு, எவர்கள் நிராகரிக்கிறார்களோ, இங்கே ஆமனு என்பதாக சொல்லப்பட்டுச்சு. குர்ஆனுடைய ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நடைமுறையும் அம்மல்லதீன ஆமனு வ அம்மல்லதீன கஃபரு ஃபயஅலமூன ஃபயகூலூன. அப்போ இந்த இடத்துல என்னது? அல்லாஹ் சொன்னா அவர்கள் கூறுவார்கள், மாதா அராதல்லாஹு பிஹாதா மசலா, அல்லாஹு தாலா எதை நாடுகின்றான், என்ன நாடுகின்றான்? பிஹாதா, இதை கொண்டு, மசலன் இந்த உதாரணத்தை கொண்டு அல்லாஹ் எதை நாடுகின்றான், எதைத்தான் எதைத்தான் சொல்ல நாடுகிறான் என்பதாக அவர்கள் கூறுவார்கள். யுதில்லு பிஹி கசீரம் வயஹ்தி பிஹி கசீரா, இந்த உதாரணத்தை கொண்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்? பலரை வழியிடும்படியும் செய்கிறான். வயஹ்தி பிஹி கசீரா, அதை கொண்டு பலருக்கு நெருவழி பெறும்படியும் அல்லாஹு தஆலா செய்கிறான். ஆனால் வமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாசிகீன், இவ்வேதத்தை மனமுரணாக நிராகரிக்கும் பாவிகளை தவிர மற்றவர்களை இதை கொண்டு வழிகிடும்படி அவன் செய்ய மாட்டான். இந்த குரானை கொண்டு யார் வழிகிடுவாங்கன்னு சொன்னா, யார் முரண்டு பிடித்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் எனது இதுல வழிகேடு இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். பாருங்க, இந்த ஆயத்துக்குரிய பொருளை பார்த்தோம். இப்போ இதனுடைய விளக்கத்தை தஃப்சீர் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். தஃப்சீர் பாருங்க. யகூலு தஆலா ஃபிர் ரத்தி அலா முஸாஇமில் யஹூதி வல் முனாஃபிகீன், அல்லாஹு தாலா பதில் கூறுகிறான். யக்கூலு ஃபிர் ரத்தி, அதாவது பதில் சொல்லக்கூடிய விஷயத்துல, அவங்களுக்கு பதிலளிக்கும் விஷயத்துல அல்லாஹ் கூறுகிறான், அலா முஸாஇமில் யஹூதி வல் முனாஃபிகீன், முனாஃபிக்குகள் இன்னும் யகூதிகளுடைய, அதாவது வாதிடக்கூடியவர்கள், முரண்டு பிடிக்கக்கூடியவர்களுக்கு எதிராக அல்லாஹ் என்ன செய்கிறான்? பதில் கொடுக்கிறான். முஸாயிம்னா என்ன செய்யறது? அதாவது விதண்டாவாதம் செய்யக்கூடிய அவர்களுக்கு எதிராக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு, இந்த முனாஃபிகீன்களுக்கும் இன்னும் யகூதிகளில் முனாஃபிக்களில் விதண்டாவாதம் செய்யக்கூடியவர்களுக்கு எதிராக அல்லாஹு தஆலா பதில் கூறுகிறான். என்ன கூறுறான்? என்ன பதில் சொல்றான்? முன்னாடி நம்ம சொன்னோம் என்ன சபப் நுஸூல் விஷயத்துல, அந்த யகூதிகள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்? காஃபிர்களுக்கு உதாரணம் காட்டுறான். அந்த உதாரணத்தை பார்த்து என்ன செய்யறாங்க? இழிவுபடுத்து, அதாவது ஏளனமா நினைக்கிறாங்க. இது என்ன? மாஷ்பி ஹாதா கலாமுல்லா, இது எப்படி அல்லாஹ்வுடைய பேச்சாக இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே காஃபிர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நஹல், தேனி, அன்கபூத், அதே போல சிலந்தி பூச்சி, கொசு, இதெல்லாம் அல்லாஹ் கூறுகின்றானே. இன்னும் தேனி, அதே போல் சிலந்தி பூச்சி, இதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றானே. ஒரு சாதாரண ஒரு அரபி கவிஞர்கள், இலக்கியவாதிகள் கூட இதை பயன்படுத்த மாட்டார்களே, இது ஒரு பெரிய ரப்பு இவ்வளோ பெரிய விஷயத்த பயன்படுத்துறாங்க, இது எப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொன்னான்? அதாவது எது விஷயத்துல ஹிக்மத் இருக்குதோ, எதுல நிறைந்த நுணுக்கங்களும் ஞானங்களும் இருக்கின்றதை சொல்வதை கொண்டு, அதை சொல்றதுனால எந்த களங்கமும் ஏற்படுத்த முடியாது, ஏற்படவும் செய்யாது என்பதாக சொன்னான். அப்ப அதை பார்த்து காஃபிர்கள் நினைச்சாங்க, அல்லாஹ் கொசுவை உதாரணம் காட்டின உடனே, என்ன இது அல்லாஹ்வுடைய கலாம், இப்படி ஒரு இழிவான வஸ்துவை கொண்டு அல்லாஹ் உதாரணம் காட்டுறான் என்று சொல்லும் போது, அதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? பதில் கொடுத்தான். அவங்களுக்கு பதில் சொல்லும் வண்ணமாக முனாஃபிக்களுக்கும் யகுதிகளுக்கும் அல்லாஹ் என்ன செய்யலாம்? பதில் கொடுக்கிறான். இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யத்ரிப மசலம்மா, அதாவது இன்னல்லாஹ லா யஸ்தன்கிஃபு, தவிர்ந்து கொள்ள மாட்டான். வலா யம்தனிஉ, தன்னை தவிர்ந்து கொள்ள மாட்டான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? தடுத்து கொள்ள மாட்டான், தவிர்ந்து கொள்ள மாட்டான். ஒரு விஷயத்தை விட்டும், ஐ யத்ரிப, உதாரணம் காட்டக்கூடிய அந்த விஷயத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்? தடுத்து கொள்ளவும் மாட்டான், தவிர்ந்து கொள்ளவும் மாட்டான், அதை பின்வாங்க மாட்டான். ஐய மசலின் கான், அது எப்படிப்பட்ட உதாரணமாக இருந்தாலும் சரி. ஐய மசலின் கான், அது எப்படிப்பட்ட உதாரணமாக இருந்தாலும் அந்த உதாரணத்தை காட்டுவதை விட்டும், அந்த உதாரணத்தை சொல்வதை விட்டும் அல்லாஹு தாலா தன்னை தடுத்து கொள்ளவும் மாட்டான், இன்னும் தவிர்ந்து கொள்ளவும் மாட்டான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? பின்வாங்க மாட்டான். ஐய ஷையின் கான், அது எப்படிப்பட்ட வஸ்துவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உதாரணமாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட வஸ்துவாக இருந்தாலும் சரி, சகீரன் கான அவு கபீரா, அந்த வஸ்தானது சிறியதாக இருந்தாலும் சரி அல்லது பெரியதாக இருந்தாலும் சரி,
எதிரிப் அதாவது அந்த வஸ்து இருக்கிற உதாரணம் காட்டக்கூடிய வஸ்து சகீரன் கான அவு கபீரன், அது சிறிய வஸ்துவாக இருந்தாலும் சரி பெரிய வஸ்துவாக இருந்தாலும் சரி அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான், உதாரணம் காட்டுவதை விட்டும் அல்லாஹ் பின்வாங்க மாட்டான். எஸ்தன்கிப்னா எனது அல்லாஹ் தவிர்ந்து கொள்ள மாட்டான், தன்னைத்தானே தடுத்து கொள்ளவும் மாட்டான். சரி. பஊதத்தன் ஃபமா ஃபௌகஹா ஐ சவாவுன் கான ஹாதல் மிஸ்லு பில் பஊதத்தி மசலுன் என்பதாக சொல்லலாம். சவாவுன் கான ஹாதல் மசலு பில் பஊதத்தி அவு பிமா ஹுவ தூனஹா ஃபில் ஹக்காரத்தி வஸ்ஸிகரி. சவாவுன் கான ஆகியிருந்தாலும் சரியே, ஹாதல் மசலி பில் பஊதத்தி சவாவுன் கான ஹாதல் மசலு இந்த உதாரணம் ஆகியிருந்தாலும் சரியே, பில் பஊதத்தி கொசுவை கொண்டே இந்த உதாரணம் ஆகியிருந்தாலும் சரியே, அவ் அல்லது பிமா ஹுவ தூனஹா ஐ அவ் அல்லது பிமா ஹுவ எந்த ஒன்று ஆகியிருக்கின்றது தூனஹா அதை விட தாழ்வானதுன்னு என்னது, அதாவது அதை விட ரொம்ப இழிவானதாக இருக்கிறது. ஃபில் ஹக்காரத்தி இழிவு விஷயத்திலே, ஓ சிகரி சிறுமை விஷயத்திலே, சிறிய தன்மை அதாவது சிறுசுங்கிற விஷயத்திலையும் சரி, அதே மாதிரி இழிவுடைய விஷயத்திலையும் அதைவிட குறைந்ததாக எந்த ஒன்று ஆகியிருக்கின்றதோ அதையும் அல்லாஹு தஆலா உதாரணம் கொண்டு அதை 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 விட எந்த ஒன்று குறைந்ததாக இருக்கின்றதோ அதுவாக இருந்தாலும் சரியே. சவாவுன் கான ஹாதல் மசலு என்ன பில் பஊதத்தியா இருந்தாலும் சரி, அவு சவாவுன் கான பிமா ஹுவ தூனஹா ஃபில் ஹக்காரத்தி வஸ்ஸிகரி சிறுமையிலே இழிவிலே அதை விட குறைந்ததாக எந்த ஒன்று ஆகியிருந்தாலும் அதையும் அல்லாஹ் உதாரணம் காட்ட அதுவாக இருந்தாலும் சரியே அப்படின்னு அர்த்தம். சரி. ஃபகமா லா யஸ்தன்கிஃபு அன் ஹல்கிஹா எவ்வாறு அதை படைப்பதை விட்டும் அல்லாஹு தஆலா பின்வாங்கவில்லையோ அதே போன்று உதாரணம் காட்டுவதை விட்டும் என்ன செய்ய மாட்டான், பின்வாங்க மாட்டான். ஃபகமா எவ்வா ஆகியிருக்கதை போன்றோ லா யஸ்தன்கிஃபு அல்லாஹ் பின்வாங்காமல் இருப்பதை போன்று அன் ஹல்கிஹா அதை படைப்பதை விட்டும் அதை உருவாக்குறதை விட்டும் எவ்வாறு அல்லாஹ் அதை விட்டு பின்வாங்கவில்லையோ அதே போன்று அந்த வஸ்துக்களை கொண்டு உதாரணம் சொல்வதை விட்டும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பின்வாங்க மாட்டான், பின்னாடி போக மாட்டான், அதை விட்டு என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் தஆலா விடவும் மாட்டான். சரி. கதாலிக லா யஸ்தன்கிஃபு அன் லர்பில் மஸலி பிஹா அவ்வாறே அதை கொண்டு உதாரணம் காட்டுவதை விட்டும் அல்லாஹ் பின்வாங்க மாட்டான். ஃபகமா லா யஸ்தன்கிஃபு அன் ஹல்கிஹா கதாலிக அவ்வாறே லா யஸ்தன்கிஃபு அன் லர்பில் மஸலி பிஹா அதை கொண்டு அந்த கொசுவை கொண்டு உதாரணம் காட்டுவதை விட்டும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அவ்வாறே பின்வாங்க மாட்டான். அப்போ தெளிவா உதாரணம் காட்டித்தான் அவன், உதாரணம் சொல்லித்தான் அவன். சரி. ஃபஅம்மல்லதீன ஆமனு ஃபயஅலமூன அன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிஹிம் அம்மல் முஃமினூன ஃபயஅலமூன அன்னல்லாஹ ஹக்குன். அப்போ மோமீன்கள் ஆகிறவர்கள் அறிவார்கள் அன்னல்லாஹ ஹக்குன் நிச்சயமாக அல்லாஹ் உண்மையானவனாக இருக்கிறான். லா யகூலு கைரல் ஹக்